யோசுவாவை பற்றி நீங்கள் வாழ்க்கையிலேயே கேள்விப்படாத பல ரகசியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அத்தோடு யோசுவாவின் வாழ்க்கையை பற்றி நாம் படிக்கும் பொழுது அதன் மூலமாக ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும். ஆகவே நமக்கு என்ன காரியங்களை ஆவியானவர் பேசுகிறாரோ அதற்கேற்ற விதத்திலே நமது ஆவிக்குரிய காதுகளையும் திறந்து கொண்டு நாம் கேட்க வேண்டும். இப்போ இந்த 5 நாட்கள் வேதாகம பாடம் நடக்கப் போகிறது. 5 நாட்களும் யோசுவாவை பற்றியே பேசுவேனா, அல்லது ஒரு சில 2-3 நாட்களில் யோசுவாவை முடித்துவிட்டு வேறு ஏதாவது கற்றுக் கொடுப்பேனா எனக்கு தெரியாது. அது போகிற விடயத்தை பொறுத்து, எவ்வளவு ஆழமாக போகிறேன் என்பதனை பொறுத்து இருக்கிறது. மிகவும் ஆழமாக நான் போக மாட்டேன். ஆனால் ஓரளவு ஆழமாக போகாவிட்டால் பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே இந்த பாடத்தை நீங்கள் நேரடியாக கேட்கிறவர்களும் சரி, பிறகு ஒளிப்பதிவு செய்து அதை கேட்கிறவர்களும் சரி, உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மிகவும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்னவென்றால், இந்த படிப்பை கேட்கின்ற, இந்த செய்தியை கேட்கின்ற உங்களில் பல வித்தியாசமானவர்கள் இருந்து படிக்கிறீர்கள், அப்படித்தானே? ஒரு சிலர் வேதாகம கல்லூரிகளுக்கு போய் படித்து கொடுக்கின்ற ஆசான்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். இன்னும் ஒரு சிலர் பல வருடங்களாக கிறிஸ்தவர்களாக இருந்து வேதத்தை கரைத்து குடித்த முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்கள். அதே நேரம் ஓரளவு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களும் இருக்கிறீர்கள், புதிதான கிறிஸ்தவர்களும் இருக்கிறீர்கள், அப்படித்தானே? அத்தோடு வேத அறிவு நிறைய உள்ளவர்களும் உண்டு, பாண்டித்துவம் பெற்றவர்களும் உண்டு. இங்கு ஒருவேளை இல்லாவிட்டாலும் பிறகு இதை பார்க்கின்றவர்களில் எபிரேய மொழி தெரிந்த, கிரேக்க மொழி தெரிந்த வேத ஆராய்ச்சியாளர்கள், கலாநிதிகள், பெரிய பெரிய பட்டதாரிகள் உண்டு. அதே நேரம் ஆவியிலே பல வருடங்கள், என்னை விட பல வருடங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து ஊழியம் செய்கின்ற முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் உண்டு. இப்போ நான் யாருக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன்? எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். அப்போ நான் பேசும்போது பேராசிரியர்களுக்கு மாத்திரம் நான் பேசினால் பேராசிரியர்களுக்கு மாத்திரம்தான் அது புரியும். மற்றவர்கள் என்ன பேசுகிறார் என்று புரியாமல் திகைப்பார்கள். ஆமாவா இல்லையா? அப்போ நான் பேசும் பொழுது புதிதாய் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை படிக்கின்ற ஆசையிலே, ஆவலிலே வந்திருக்கின்ற அந்த முதிர்ச்சி இல்லாதவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், அப்படித்தானே? அப்போ யாருக்காக விட்டு கொடுக்க வேண்டும்? நல்ல முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் படிக்கட்டும், பேராசிரியர்கள் படிக்கட்டும், கல்விமான்கள் படிக்கட்டும், நமக்கு அவ்வளவு தெரியாது, ஆகவே மக்கு மாதிரி வந்து உட்கார்ந்து இருந்து விட்டு அவர்களுக்கு மாத்திரம் புரியட்டும், நமக்கு புரிய தேவையில்லை என்று அந்த புதிய கிறிஸ்தவர்கள், முதிர்ச்சி அடையாத கிறிஸ்தவர்கள் விட்டு கொடுக்க வேண்டுமா? அல்லது நமக்குத்தான் படிப்பு இருக்கிறதே, நமக்குத்தான் முதிர்ச்சி இருக்கிறதே, நமக்குத்தான் அறிவு இருக்கிறதே, இந்த புதியவர்களுக்காகவும் சிறியவர்களுக்காகவும் பாண்டித்துவம் பெறாதவர்களுக்காகவும் ஒரு வசனத்தில் சொன்னால் புரியாமல் இருக்கின்றவர்களுக்காகவும் நமது அந்தஸ்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாய், இந்த சுரேஷ் ராமச்சந்திரன் இப்படி தொடுகின்ற மூக்கை சுற்றி வைத்து தொட்டாவது சொல்லி கொடுத்து தொலைக்கட்டுமே என்று இந்த முதிர்ந்தவர்கள் விட்டு கொடுப்பது நல்லதா? சொல்லுங்கள். யாருக்காக விட்டு கொடுக்க வேண்டும்? முதிர்ந்தவர்கள், கல்விமான்கள், ஆவியிலே வளர்ந்தவர்கள் மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டும். என்னுடைய செய்திகளை யூடியூபிலே பார்த்துவிட்டு கமெண்ட் சொல்லுகிறவர்களில் சிலர் உண்டு. ஏன் சுற்றி வளைத்து நீளமான உதாரணங்களை எல்லாம் கொடுத்து பேசுகிறீர்கள் என்று சில பேர் சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஒரு வரியிலேயே விளங்கிவிடும். ஆனால் மற்ற ஜனங்கள் பாவம் இல்லையா? யோசியுங்கள், பார்க்கலாம். என்னுடைய செய்தியை கேட்பதிலே அதிகமாய் நான் யாருக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்றால், பெரிய பெரிய பேராசிரியர்களுக்கு அல்ல. பேராசிரியர்களுக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு தெரியாமல் இல்லை. நான் யூனிவர்சிட்டிஸிலே கற்றுக் கொடுக்கிறவன் இல்லையா? அந்த லெவலிலே நான் கற்றுக் கொடுத்தால்
எல்லாருக்கும் புரியுமா? யோசியுங்கள். ஆகவே இயேசு தேவன் மனிதனாய் வந்தார். அவர் எப்படி கற்றுக் கொடுத்தார்? உவமைகளை சொல்லி கற்றுக் கொடுத்தார். ஏன்? அவர் தேவனாய் இருந்து அவருடைய தேவத்துவ பாஷையிலே கற்றுக் கொடுத்திருந்தால் ஒரு பயலுக்கும் புரிந்திருக்காது. உண்மைதானே? பவுலடியார் எப்படிப்பட்டவர்? பன்மொழி பண்டிதர். அவருக்கு எத்தனையோ மொழிகள் தெரியும். அவர் பாண்டித்துவம் பெற்ற ஒரு பரிசேயனாய் இருந்தவர். ஆலோசனை சங்கத்தின் உறுப்பினராய் இருந்தவர். அவருடைய அந்த அறிவிலே பேசி இருந்தால் வாசிக்கிற நமக்கும் புரியாது, அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஒருவருக்கும் புரிந்திருக்காது. ஒருவேளை ஒரு நாள் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாய் பேச போய்த்தான் அந்த ஐத்திகு விழுந்து செத்தானோ தெரியாது. அவர் பேசும் பொழுது ஒருவன் செத்து விழுந்திருக்கிறான். ஏதோ பவுல் என்றபடினால் உயிரை கொடுத்து விட்டார். நானா இருந்தால் ஓட்டம் பிடித்திருப்பேன். ஐயோ, என் பிரசங்கத்தை கேட்டு ஒருவர் செத்து விட்டார் என்றால் அதற்கு பிறகு நான் அங்கே இருக்க மாட்டேன். ஆகவே தயவு செய்து நான் அன்பாய் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நான் யோசுவாவை பற்றி கற்றுக் கொடுக்கும் பொழுது பாண்டித்துவம் பெற்றவர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு, நல்ல முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு தேவையான சில விடயங்களையும் சொல்லுவேன். அப்படி நான் சொல்லும் அந்த விடயங்கள் மற்றவர்களுக்கு விளங்கவில்லை என்றால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், விளங்க தேவையில்லை. புரியுதா? இப்போ எபிரேய மொழியிலிருந்து சிலவற்றை சொல்லுவேன், எகிப்திய மொழியிலிருந்து சிலவற்றை சொல்லுவேன், தல்முடியில இருந்து பேசுவேன், மெகில்லால இருந்து பேசுவேன். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் அது தேவைப்படுகின்றவர்களும் உண்டு. ஏனென்றால் நான் சொல்லுகிற சில விடயங்களை எங்கிருந்து நான் எடுத்தேன் என்று சிலருக்கு தெரிந்தாக வேண்டும். ஆகவே அவற்றையும் நான் சொல்லுவேன். ஆகவே உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்வது, பொறுமையாய் எல்லாரும் சந்தோஷமாய் இந்த பாடத்தை படிப்போம். ஆவியானவர் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த நிலையில் இருந்தாலும், பெரிய ஊழியர்களாக இருந்தாலும், சின்ன சின்ன ஊழியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும், சாதாரண விசுவாசிகளாக இருந்தாலும், புதிய விசுவாசிகளாக இருந்தாலும், எல்லாரோடும் ஆண்டவர் இந்த பாடத்தின் மூலம் பேசப் போகிறார்.